பாடுங்க. அழுக வேற வரல, துக்கம் நிறைந்த வேலையில், கண்ணீர் நிறைஞ்ச வேலையில் பாடுங்க. பாடி பாருங்க. நீங்க பாடி பார்த்தீங்கன்னா கம்பீரம். வேதம் சொல்லுது, ஆத்மா என்ன செய்யுமா? மீட்டுக்கொள்ளும். ஆத்மா மீட்டுக்கொள்ளும். 1989 1989 நினைக்கிறேன், 89 90 நினைக்கிறேன், 90 89 90 நம்ம சபையில் ஒரு பெரிய புயல் அடிச்சது. புயல் அடிச்சதுன்னா பயங்கரமான புயல் அடிச்சது. உள்ளே உடன் ஊழியர்களாக இருந்தவர் விரோதியாக எழுப்பினார்கள். நண்பர்கள் சிநேகிதராய் மாறினார்கள், விரோதியாய் மாறினார்கள். மூப்பர்கள் எதிர்த்து நின்றாங்க. சபையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ராத்திரி முழுவதும் அழுதேன். கர்த்தரை நோக்கி நான் கதறி, ஆண்டவரை என்ன செய்யட்டும், நாளை காலை இந்த ஊழியத்துக்கு முடிவு கட்டிட வேண்டியதான். ராத்திரி முழுவதும் அழுதேன். அந்த ராத்திரி அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ அழாத. எனக்கு வார்த்தைகளை கொடுத்தார். ராகம் தரல, பாடலை கொடுத்தார். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு நான் சொல்லுவேன், தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னாலே செல்லட்டும். வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமான் கரங்களை நோக்கும். தேவா என்ற பாடல்கள் எல்லாம் ஒரே ராத்திரி 12 பாடல்களை நான் இயற்றினேன், எழுதினேன். பாடல்கள், நான் பாடலாசிரியர் இல்லை, நான் அழகாய் பாடுகிறவனும் அல்ல, ஆனால் ராகம் இல்லாமலே பாடினேன். முடிவு என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் கம்பீரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன்.